பாருங்க தெரிதா ஃபால்ஸு. வெல்கம் டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். வந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க. இந்த பக்கம் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாரு. ஒருத்து போகிறோமா நாங்கள் பாருங்க. ஓ விஷன் நம்ம படிக்காமே வாங்கிட்டுருவோங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னு இது எப்பயுமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது தாங்க டபிள்யூ வைல்ட் கிராஃப்ட். இங்கேயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் யுவர் ஹாரிசன்ஸ். எப்படி நம்ம அதாங்க பண்ணிகிட்ருக்கோம். குளிக்கல, ப்ரெஷ் மட்டும் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், அப்புறம் ரெடி. 27 தான் ஏசியை வச்சுருக்கேன். நல்லா வேர்க்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் குளிரக்கூடாதுன்னு வெளில இந்த வின்டர் ஜாக்கெட் போட்டிருக்கேன். நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஓகே, எனக்கு அந்த சேர் பிடிச்சிருந்ததுங்க. ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது உட்கார்றது. குட் ரூம், நல்ல ரூமுக்கு ஒரு குட் பாய். வேறு என்ன, டே 1 சிறப்பாக முடிஞ்சுது. நான் குருவேரில் கூட்டம் அதிகம். இல்லைன்னா ஃப்ரீயாக 2-3 தடவை போய் கிருஷ்ணரை பார்த்துருக்கலாம். பட் அவ்வளோ ஈஸின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என் தங்கச்சி ஆல்ரெடி சொல்லியிருந்தான், நீ வீக் டேயில் போகிற ஃப்ரீயாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா. பட் பாரு, சம்மர் ஹாலிடேஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அவர் சொன்ன மாதிரி நிறைய குட்டீஸ் தாங்க. அப்பா அம்மா குட்டீஸ் வந்து அந்த கூட்டம் நிறைய க்ரௌடு தான். இல்லைன்னா நான் இப்போ ஏர்லி மார்னிங் கூட இப்போ போயிருப்பாங்க. 3 மணி தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கே இருப்பாங்களாம். பட் ஓகே, ஐம் ஹாப்பி. அந்த ஒரு தடவை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கேப்டிவேட்டிவாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு 3 மினிட்ஸ் நான் உள்ளே போய் அந்த மெயின் சாங்டமில் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, அதான் சொன்னல, ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கேப்டிவேட்டிவாக இருந்தது. திருப்புகழும் படித்து பாருங்கள், தமிழோட வல்லமை நல்லா இருக்கும். திருப்புகழ், அபிராமி வந்தது, இதெல்லாம் ரொம்ப இதுவானது. சரி, நிறைய பேச வேணாம். விடிய காலில் மணினா 3 கெஞ்சக, ஒரு 4 எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சு ப்ரெஷ் பண்ணி 4 ஆகிடுச்சு. பேக்கும் பண்ணிட்டேன், ரெடியாக இருக்கேன். தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி எப்பயுமே வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. வந்தால் 2 பாட்டில், அப்போ 3 பாட்டிலே வாங்கிட்டேன். ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஒரு பாட்டில் பேக்கில் வச்சுக்கிட்டேன். கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஹோல் செட். பாய். 27 பாய். சரி, கிறிஸ்டியானர் Ronaldo 7 மாதிரி நம்மளுக்கு 27ங்க. இல்லை வேறு ஒரு நம்பர் இருக்குது, அது சொல்ல முடியாது. இட்ஸ் என்ன சொல்கிறது, 14+10. சரி சரி பண்ணலாம். ஓகே, லிஃப்ட்டுக்கு ஒரு பாய். வெயிட் இருந்தாங்க தாங்க லிஃப்ட்டு. ஸோ 2 ஃப்ளோர் தான், வெயிட் இருக்குது. அதனால் வச்சுட்டு வராங்களாம். இந்த எதுக்கு சும்மா எனர்ஜி தேவையில்லாம் மிஸ் பண்ணிட்டு. மற்ற டைமில் ஓகேங்க, நம்ம லிஃப்ட் அப்பார்ட்மெண்ட் ஸ்டேர்ஸு. பட் இப்போ பின்னாடி வெயிட். ஓகே, கிளம்பலாம். இதுதாங்க நான் தங்கியிருந்த ஹோட்டல். வெரி குட்ங்க, ஹைலி ரெக்கமெண்டட். ஃபேக்ட் தட் யுவர் ஆப்போசிட் டு பஸ் டிப்போர்ட். ப்ரைவேட் தான், பட் ஆனால் நல்ல கனெக்டிவிட்டி. ப்ரைவேட் தான். அந்த 35 ரூபா வாங்கினாங்களே அவங்க தான். ஒரு டீயை போட்டுட்டு நம்ம செப்பரப்பா. ஓகே, காலையில் எப்படி இருக்குது பாருங்கள். சத்தம் வருதில்ல. ஆல்ரெடி போன கடைக்கு போவோம். இந்த அப்பம் நம்ம ஆப்பம் சொல்லுவோமா,
அப்போமா புட்டோ சாப்பிட்லங்க, மிஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்ணும் தான் பார்க்குறேன். பட் ஆனால் என்னது சாப்பிட முடியல திடீர்னு. கொச்சியில் பார்ப்போம், நல்லா சாப்பிடுவோம். தூக்கம் கம்மி இல்லை, நல்லா சாப்பிட பெருசாக தூங்கலை. பட் கொச்சியில் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக சாப்பிடுவோங்க. இங்கே செகண்ட் டீ. அவுட் சைட் ஆஃப் ட்ராவல் பார்த்தீங்கன்னா டீயே மொத்தம் ஒரு மாதத்துக்கு 6 டீ தான் குடிச்சிருப்பேன். பட் செகண்ட் டீ இது ஆல்ரெடி. நம்ம 4வது நாள் 5வது நாள் கிளம்பும் போது எப்படியும் ஒரு 10-20 டீ இருக்குங்க. நானும் என் நண்பர்களும் அந்த அளவுக்கான டீ பைத்தியம். சரி, பஸ் திருஷூருக்கு பார்க்குறேன். செக் அவுட் பண்ணோம், விசாரிச்சுட்டு செக் அவுட் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். வந்துடுறாங்க. சில டீட்டெயில்ஸ்லாம் நேற்றே விசாரிச்சுருக்கணுங்க. என்ன பண்ணிட்டேன், நேற்று எங்கே டைம் கிடச்சிது, கரெக்டாக வந்து டக்குன்னு படுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது சாப்பிட்டுட்டு. பஸ் பார்த்திங்கன்னா ட்ரெயின் இப்போ சொல்லியிருக்காங்க 5:50 சொல்லியிருக்காங்க. சாலக்குடி போகிற ட்ரெயின் அதான் பெஸ்ட் ரூட்னு சொல்கிறாரு. அதே ட்ரை பண்ணுவோம். இப்போ திருப்பி செக் அவுட் பண்ணலங்க. 5:50 சொல்லியிருக்காரு. ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக கிளம்புவோம். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும் ட்ராவலில் கற்றுக்க வேண்டிய விஷயம். லெட்ஸ் ஒர்க் இட் அவுட் இன் ஃப்யூச்சர். மேபி இன்னும் 3 more days இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போவோம். ஓகே, திருப்பி போய் ரெஸ்ட் எடுப்போங்க. வணக்கம், நான் பிஜி. டே 2 அதிரப்பள்ளி போயிட்டுருக்காங்க. இப்போ க்ரேஸியாக இருக்க போது, ஏன்னா ஒருத்தர் ஒரு ரூட் சொல்லியிருக்காங்க. அதனால் ஓகே, இப்படி போயிட்டு பார்க்கலாங்க. பஸ் நிற்குது, போய் கேட்டு பார்க்குறேன். இங்கேருந்து ட்ரெயினில் போகலான்னு ஒரு பிளானுங்க. சாலக்குடி போயிட்டு சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி ஒரு ஆட்டோ. மணி 5 எப்படி இருக்கு பாருங்க. சாலக்குடி குருவாயூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ் ஆப்பில் புக் பண்ணேன். ப்ளஸ் 2:34. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் ஓகே, கரெக்ட் தான் நினைக்கிறேன். வேறு என்ன, அதுக்கப்புறம் தான் ட்ராவல் கொஞ்சம் இதாக இருக்க போகுது. சாலக்குடியிலேருந்து என்ன பஸ்ஸு பார்க்கணும். அதிரப்பள்ளிக்கு இருக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். பட் ஸ்டில் போயிட்டு அங்கே கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அப்படியே போகுது. ஆல்மோஸ்ட் டைமில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சாலக்குடிக்கு. இங்கேருந்து 1 hour. அப்புறம் சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி பஸ்ஸு நிறைய இருக்கான், அது 1 hour. ஸோ ஓவரால் 2 hours. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் டு ரீச் பை 8, மோஸ்ட்லி 8:30. அப்புறம் அங்கே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கொச்சிங்க. பிளான் படி போகணும், பார்க்கலாம். 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோமா இல்லை அதிகமாக போகுமா அதுவும் தெரியல, பார்ப்போம். வாக்கிங் போக செம்மையாக இருக்கும்ல அந்த இடம். நான் நேற்று எவ்வளோ நடந்திருக்கேன், 8 kilometers நடந்திருக்கேங்க. நம்ம ரெகுலராக 10. பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா மதுரை போகுதுங்க. நான் குருவாயூரில், அதாவது என் பிளான் மாதிரியே நீங்கள் பண்ணணுன்னா குருவாயூர்லேருந்து சாலக்குடி, அதாவது அதிரப்பள்ளிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ரூட் என்னன்றதை நான் போடுறேங்க. மேப்லேயே போடுறேன், ட்ரெயின் நம்பர் போடுறேன், அந்த ஆப் தரேன், எப்படி டிக்கெட் புக் பண்ண சொல்கிறேன். ஃபுல்லாகவே நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே அதிரப்பள்ளி போகிறதுக்கு அந்த கனெக்டிங் டாட்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ட்ரெயின் பெஸ்ட்டுங்க. அப்புறம் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌடும் இல்லை.
சொல்கிறது லோக்கல் பேசஞ்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்து ஸ்டேஷன் போகிறதுக்கு. நான் அவ்வளோ க்யூ இருந்தது. நான் ஆப்பில் புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டை. எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, குருவாயூர்லேருந்து திருச்சூர் தாண்டி இருக்கேங்க சாலக்குடி. நான் திருச்சூரில் தானே இறங்கினேன் வரும்போது. நான் அப்பயே நினச்சேன் நம்ம 2 ஸ்டாப் தள்ளி சாலக்குடி போயிட்டு அதிரப்பள்ளியை டே 1 முடிச்சுட்டு அப்புறம் குருவாயூர் வரலான்னு நினச்சேன். பட் இல்லை, என்னோடய ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்டு, ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் அந்த பிளான் பிங்க, அது பிளான் ஏ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கோயில் போவதான். நான் ஒழுங்காக சிலது யோசிக்கலை. பட் அப்புறமா பிளான் பியாக போகலான்னு பார்த்தா பிளான் பிக்கு தான் அந்த இது ட்ரெயினுடைய ஸ்பீடு நம்மளை ஏமாற்றிடுச்சு. யாராவது ஒரு ட்ரிப்பை பிளான் பி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா பார்த்தீங்களா? பட் நான் ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, உங்களோட பிளானையே கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக. நான் இன்னும் தெளிவாக போகும்போது நடக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அந்த காற்றை என்ஜாய் பண்ணுறேங்க. நல்ல காற்று, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரிஃப்ரெஷிங்காக. See you. கேரளானா என்னங்க, செடி, மலைகள், மரங்கள், தண்ணீர், கொடிகள். ஐஃபோனில் ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? இதை மாதிரி லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக லைட் இல்லாமல் இந்த கேமராவுக்கு தெரியாது. அதே சமயம் சேம் ஐஃபோன் கேமரா வில் ஒர்க் வண்டர்ஸ் when you யூஸ் ஆன் நைட் மோட். வீடியோவில் நைட் மோட் இல்லைங்க, கேமராவில் இருக்குது. ஐ மீன் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா வரும் நைட் மோட். பட் வீடியோவில் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோவில் நைட் மோட் வர வைக்கிறது எவ்வளோ பாசிபிள் தெரியல. ஆல்ரெடி ஏதாவது இருக்கா தெரியல. ரொம்ப காஸ்ட்லியான கேமராஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஐஃபோன் அப்கிரேடட், ஐ மீன் அடுத்து லேட்டஸ்ட் வந்தது எல்லாமே பற்றிலாம் இப்போ படிக்கிறதுக்கு எடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் ஆப்பிளில் போயிட்டு அந்த டெவலப்பருடைய இது இருக்கும். ஸோ அதில் சைன்அப் பண்ணிவிட்டு ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுறாங்க அது மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுவேன். அப்புறம் ஃபுல் அந்த சேஞ்சஸ் நடக்கும் தெரியுமா, ஒரு ஆப் ரிலீஸ் அப்டேட்டில் என்னென்ன சேஞ்ச் நடக்கும்ன்றது ஃபுல்லாக படிப்பாங்க. ஐ மீன் அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும், எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்செலாம் நடக்குது, என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பீப்புள் இன் ஐடி ஃபீல்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்து. இது மட்டும் கிடையாது, ஆப்பிள் மட்டும் இல்லை, கூகுள் இல்லை எனிதிங், மைக்ரோசாஃப்ட், இல்லைன்னா ரீசன்ட் சேஞ்ச் நடந்தால் அந்த சேஞ்ச் பற்றி பாருங்கள், படிங்க. அது ஒரு இது தரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சேஞ்ச் படி போனீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணணும், அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் யூனிவர்சலி பீப்புள் ஆர் ராக்கிங் ரைட். ஸோ கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆக்சிடென்ட் இருக்குதுங்க, சூப்பர். அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டோட இந்த என்ன எக்ஸ்பிரஸ் தெரியல, குருவாயூர் டு மதுரை, பட் ஸ்பீடாகவே போகுது பாருங்க. இம்ப்ரெசிவ். தெரியலையம்மா, இங்கே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க. சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனுங்க இறங்கிட்டேன். இங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு என்ன பஸ்ஸு எப்படி கேட்போம். சாலக்குடி அதுவும் போட்டிருக்கு பாருங்க. இவரை கேட்குறேன். ப்ரைவேட் பஸ்ஸா? நான் போனதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் த டாட்ஸ். ஸோ கரெக்டான ஐடியான்றது வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் கிடைக்கும். பார்க்கணுன்றதுக்காக சொல்ல, பட் பாருங்கள், எப்பயுமே எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக
மறக்காமல் vlogsலாம் பாதியில் விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடுங்க. ஏன்னா எங்கன்னா வரோன்னு தெரியாது. எல்லா vloggeரும் அப்படியே ஃபுல்லாக லாங்காக லென்த் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அது ஒரு ஹேபிட் தான். பட் அதில் எப்படின்னா வரோன்றது எங்களுக்கே தெரியாது. அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரும் சரி என் வீடியோ போட்டோட எல்லா வீடியோஸும் நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்கணுன்னு போகிறீங்க, அதில் என்ன நல்ல மூமெண்ட் வரும்ன்றது வந்து யாருக்கும் தெரியாது, எனக்கு எடுக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஹேவ் சம் பேஷன்ஸ், வாட்ச் அவுட். சார் நான் அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். 1.5 கிலோமீட்டருங்க சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாப். 70 ரூபா வாங்கினார் ஆட்டோ. அதிரப்பள்ளி போகிற பஸ்ஸு இங்கே தான் இருக்குனாங்க. ப்ரைவேட்ன்றோன்னா இங்கே கேரளாவில் பாதி ப்ரைவேட் வண்டி பஸ் ஓடுது போலுங்க. ஸோ இது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். டாக்ஸி நீங்கள் தனியாக புக் பண்ணிட்டு போகிறது தான் இது. ப்ரோ இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபையிங் பேக் பேக்கிங், பட் சொல்கிறேன் சேம் காஸ்ட் தான். ப்ரைவேட் என்னோடனே ரொம்ப காஸ்ட்லினால. சென்னையில் எப்படி அந்த 28 கிலோமீட்டருக்கு 35 ரூபாயோ அதே தான் நான் த்ரிஷூரில் வந்து இதுக்கு பே பண்ணேன். சரி எதுன்னு நான் கேட்குறேன். அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி போட்டிருக்கு. அண்ணா அதிரப்பள்ளி சூப்பருங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கு. சாலக்குடியிலேருந்து பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ சாலக்குடி டு அதிரப்பள்ளி ரூட் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. சாலக்குடி ஆனமலை ரோடு அப்படி போட்டிருக்கோம். பயங்கர டென்ஸாக இருக்குங்க ரோடு, பயங்கர டென்ஸு. நான் இப்போ மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். போகும்போதும் அப்படியே பார்ப்போம், பட் மேப்லேயும் பாருங்கள். மேப்லேயே பயங்கர டென்ஸாக தெரியுது இல்லை பாருங்கள். பைக்லாம் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் என்னோடய பிளான்ஸ் கொச்சி போகிறது அப்படின்றதால நான் பெருசாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படியே டக்குன்னு போயிட்டா. மோஸ்ட்லி நான் என்னோடய ட்ராவல் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப அதிகமாக ஆக்சுவலாக டைமும் அதிகமாக கிடையாது. இது கேட்க போனால் என்னோடய ட்ராவல்லே தான் பெரிய ட்ராவலுங்க. தனியாக நான் பண்ணுற சோலோவில் மண்டியிலேருந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன், அதாவது 3 நாள் ப்ளஸ் ட்ராவல் நான் பண்ணதே இல்லை. ஃபேமிலியோடலாம் பண்ணியிருக்கேன், சோலோவாக பண்ணதில்லை. பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லட்சு. அப்படியே இது மாதிரி 4+ நான் பண்ணணும். சரி மேப்லேயும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூட்டை நம்ம ரியல்லையும் பார்க்க போகிறோம். ஓகே போகலாங்க. 31 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. நான் பாருங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் பெருசாக யோசிக்கலை. காலையில் 4 மணிக்கு ஒரு டீ குடிச்சால அது ஒரு ஸோ ஃபால்ஸ் போயிட்டு தான் அதை பார்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம். குன்ச்சா போய் கொச்சிலே சாப்பிட்டுக்கலாமா பார்க்கலாம். பாப்பா வீடுகள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அந்த சாலக்குடி அப்புறம் என்னது ஆனமலை ரோடு எடுக்கலான்னு பார்த்தா போகிற வழியில் இருக்கிற இடமே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக வீடுங்க 2-3 நல்ல வீடை மிஸ் பண்ணிட்டேன். சரி பார்த்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். சரி கவர் பண்ண எதாவது நல்லதாக வருதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது பாருங்களேன். ரூஃப் பாருங்கள். பலாப்பழம் பாருங்கள்.
முன்னாடி அப்படி தாங்க இடம் ஓட்டணும். அப்போ தான் வீட்லேயே பார்க்கிங் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இடம் அப்படி விட்டா. நம்ம ஊர்லலாம் இப்போ தாங்க இதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரேர் தான் அது மாதிரி. நிறைய பேர் பாருங்கள் எல்லா இடம் அப்படி தான். முன்னாடி இடம் எவ்வளோ இருக்கு பாருங்கள். நாட் ஜஸ்ட் ஃபார் பார்க்கிங், பட் ஒரு கெட் டுகெதர் அது மாதிரி. அதிரப்பட்டி 27 பாருங்க. நிறைய 27 இருக்குல்ல. அண்ணாக்களை கேட்டு நம்ம முன்னாடி போய் உட்காரலாம். இல்லைன்னா பாதி விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே ஆங்கிளும் பெருசாக கிடைக்கல, அதனால தான் ஃப்ரேம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் கேமரா எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளே பாதி போயிட்டாரு. வைல்ட் அனிமல்ஸ் க்ராஸ் பண்ணோம் பார்த்து அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ் ஆஃப் த டன்னா முன்னாடி வந்து உட்கார சொல்லிட்டாங்க. வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக கேரளாவில் ஸ்பெஷலாக இந்த க்ரீன் தாங்க. கேரளானா க்ரீன். யானைகள் வருமாங்க போட்டிருக்கு. இன்னும் லைட் வந்துடுச்சுன்னா அந்த ரோடு பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. சார் பைக்லலாம் வந்துருந்தா பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் இது மாதிரி எடுக்க முடியாது. நான் பைக்கில் வந்துட்டா யாருங்க எடுக்கிறது. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், கோ ஸ்லோ. ஆனைமலை தாங்க. யானை நிறையங்க இங்கே. நிறைய பேர் அவ்வளோ வராதுன்னாங்க. மலை மேலே ஏறுறது தெரியுதா, ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிறோம். வைட் மோட்ல எடுக்கிறேங்க. மான் இருக்குது. நானே ஒரு vlog செக் பண்ணேன். ஒரு நார்த் ஈஸ்ட் கப்புலாக தெரில, யாரும் நார்த் தாங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய vlogல பார்த்தேன். அவங்க ஒரு என்னது ஹிடன் வியூ பாயிண்ட் போயிருந்தாங்க. அந்த ஹிடன் வியூ பாயிண்டில் நிறைய மான் இருந்தது.
சிரிக்கிறேன்னா சிரிக்க ட்ரை பண்ணுறேண்ணா. சாலக்குடி ரிவர் டைவர்ஷன் ஸ்கீம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹீரோவை தாங்க பார்க்க போகிறோம். நடித்தா ஹீரோவாகவே தான் நடிப்பியா, அது மாதிரி. பைக்கில் வந்து அங்கங்கே நின்றுட்டு போகலாம். இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில். அதிரப்பள்ளி மட்டும் கிடையாது, சுற்றி இன்னும் ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது. சார் நிறுத்திக்கிட்டே கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிறேன். நிறைய பேர் போகிறாங்க. லீவுன்றதால போகிறாங்களா இல்லை பொதுவாகவே இவ்வளோ கூட்டம் போகுமா தெரில. நேற்றுமே குருவாயூரில் அப்படி தாங்க. குருவாயூர் வீக் டேயில் போனால் கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா என் தங்கச்சி அப்பயே சொன்னான். ஸோ பிளானில் எதுவுமே முக்கியங்க. நம்ம பிளான் பண்ணுற நாள்னா ஏது என்ன சீசனில் போகிறோம் அது எல்லாமே சேர்த்து பிளான் பண்ணிக்கணும். பொதுவாக எனக்கு கூட்டம்னா அலர்ஜிக்காக இருக்குது இப்போலாம். அப்புறம் இந்த 2K கிட்ஸுக்கு சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, சிவில் சர்வீஸ் எழுதி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணுங்கள். ஐஆர்எஸ் தான் அதோ சொல்லுவாங்க, ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ். செம்ம லைஃபுங்க பசங்களா. என்ன சொல்கிறது, நீங்கள் இது மாதிரி இடத்துல வாழலாம், நல்ல பங்களா. பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். எதுவுமே சேலஞ்ச் இல்லாமல் சூப்பராக இருக்காதுல்ல. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த லைஃப் பார்த்திங்கன்னா லைக் சூப்பராக இருக்கும். ஹாரன்னு ஸ்ட்ரெஸ்ஸு பிஸி அது மாதிரி இல்லாத ஒரு இடத்துல இருந்து தனியாக அழகாக ரிமோட்டில் இது மாதிரி இடம் சூப்பராக இருக்கலாம். குட் வெதர், அமைதி. ஸோ ஒர்த்துங்க. ஏஎஸ் ஐபிஎஸ் அதோட ஐஎஃப்எஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இடம் எப்படி இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான், மூங்கில் காடுகளை போட்டுற வேண்டியதுதான் ரீல்ஸை. மூங்கில் தானேங்க? ஆமாம் மூங்கில் தான். என்னடா மூங்கிலே இல்லை, மூங்கில் காடுகள் பாட்டு போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மூங்கில் வந்துடுச்சு, போட்டுருவேன். ஆட்டோலாம் போதுங்க. குரல் கேட்கணும், குரல் கேட்கலன்னா கஷ்டம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அன்லெஸ் ரியலி ரெக்வயர்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். இந்த வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ரொம்ப கத்தி பேசணுங்க. கத்தி பேசினா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ற தாட் என் மைண்டில் இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணோம், அதனால் பெருசாக ரொம்ப கத்தி பேசுகிறதில்ல. இது டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ நார்மல் வால்யூம் வச்சா கேட்குற அளவுக்கான சவுண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டி எடுத்துகிட்டு வரவங்களுக்குங்க ஃபியூல் பேங்க் இருக்குது, ஹெச்பி. ஸோ பயப்பட தேவையில்லை. நீங்கள் வண்டியில் தனியாக வரீங்கன்னா வரலாம். பெட்ரோலும் இருக்குது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. பெட்ரோல், டீசல். இடம் செம்மையாக இருக்கு பாருங்க.
எலிஃபெண்ட்லாம் வராதுன்னு போட்டு இருந்தது, வராதுன்னு வருமாங்க. இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் தள்ளி விட்டு அதான் அதுக்கு சாப்பாடு. சமா நான் ஆனக்கோட்டாவில் பார்த்தேன்லாங்க, அங்கேயே ஒரு வேற ஃபீல் கொடுக்குது. இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கிறது அங்கே அது காப்பகம் தான். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஜூ மாதிரின்னு எனக்கு பிடிக்காது. காப்பகம்னவே அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனக்கோட்டா குருவாயூரில். ஆனால் இது மாதிரி சுதந்திரமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சுதந்திரமாக அவங்க இருக்கும்போது நம்ம போய் பெருசாக இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, விட்டுடணும். பட் தூரமாக இருந்து பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நேச்சருடைய இதுங்க, என்ன சொல்கிறது, யானைலாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய உருவம். நேற்று கூட நான் சொன்னேன், நம்ம வந்து அம்புலாக இருந்து பார்த்து, அதாவது சாமி அப்படிலாம் இல்லை, சாமியை தான் வணங்கணும்லாம் இல்லை, பெரியவங்கள கூட இல்லை கிரேட் திங்ஸை கூட நீங்கள் அட்மையர் பண்ணி ப்ரைஸ் பண்ணி கும்பிடலாம். அது மாதிரி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த இடத்துலையும் அவ்வளோ வீடுங்க இருக்குது. உள்ள நிறைய ஹோட்டல்ஸுங்க, ஹோட்டல் பார்க்க பசி ஏறுது. பட் இல்லை, நம்ம மெயினான இந்த ஹீரோ அதிரப்பள்ளியை பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிடுவோம் நல்லா. எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுட்டே இருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இடம் 3 ஹாப்பி இடம், நான் ஹாப்பி. அப்படிதாங்க இருக்குது. ஏதோ பிரிட்ஜு படிக்க முடியல டக்குன்னு, என்ன வார்த்தைன்னு. சார்ஜும் ஸ்டோரேஜும் பார்த்து வச்சுக்கிறேன். தெரிஞ்சு பாருங்க ரிவர். அதிரப்பள்ளியிலேருந்து வர தண்ணி தாங்க இது. இந்த இடத்துல காமாக இருக்குது, பட் காமாக இருக்காதுன்னு சொன்னாங்க கீழே இருக்கு. அதனால் குடிக்க விடாமல் ரோப் போட்டு வச்சுருப்பாங்கண்ணா. ஸோ அங்கே நம்ம முடியாது. நான் விக்கிபீடியாவில் தான் படித்தேன் சில டீட்டெயில்ஸ், என்னென்ன படம் அதெல்லாம் இங்கே எடுத்தாங்க, அதை பற்றி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க. நான் கிட்டக்கு போய்ட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அப்படி வந்திருக்கா, பார்த்துருக்கோமா, இந்த பாட்டில் வந்துதா அப்படின்ற ஒரு தாட் வரும். விக்கிபீடியா தான், வேறு டிஃப்ரெண்ட் சோர்ஸில் பார்க்கல. இங்கேயே நிறைய இடத்த அப்படி ஃபால்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோமா அப்படின்ற கிட்டக்க வந்தவொடனே திருப்பி காட்டுறேன், மற்றபடி பற்றி நிறுத்திக்கிறேன். ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்கிறது கண்டக்டர் லேடிஸ்க்கான சீட்டுங்க. அவர் நல்ல மனுஷன். நான் வீடியோ எடுக்கணுன்னா எனக்காக வீட்டுக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு.
பக்கம் பாருங்க. அதிரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன். அதிரப்பள்ளி கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ். மழை பெஞ்சிருக்கு போலங்க, வெட்டாவே இருக்குது. சார் மிஸ் பண்ணிட்டேங்க. ரோட்லேயே அழகாக ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஓடிச்சு, செம்மையாக இருந்தது. கொஞ்சம் தண்ணி தான். சைடில் நிறையா நல்லாயிருக்கும்னா இருக்கேன். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய பசு இருக்குது. ஸோ அதுலேருந்து தெரியுது யானையை தவிர்த்து மற்ற அனிமல்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு தெரியுது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா பசுலாம் அவ்வளோ சுதந்திரமாக நடமாடாது. தங்கச்சி நிறைய ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தாங்க இந்த தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு. அப்புறம் திருப்பறதும் பொறுமையாக திருப்ப சொன்னான். காட்டுறதும் வீடியோ காட்டும் போது கரெக்டாக எடுங்க. ஓகே, எல்லாம் ஃபீட்பேக்காக எடுத்திருக்கேன், பார்க்கலாம் இந்த தடவை. ஆனால் இவ்வளோ நேரம் மைண்டில் வரல. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ மைண்டில் வந்திருக்கு. பட் முக்கியமான இடம் தான். ஸோ திருப்பும் போது பொறுமையாக திருப்பணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். இதுதான் அவங்க எனக்கு தம்ப்நெயில் பண்ணிக்கிறா எல்லா வீடியோவும். ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க. இந்த பக்கம் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாது. ஒருத்து போகிறோமா அங்கே பாருங்க.
வீடியோ தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம்ல எவ்வளோ அப்படியே குச்சி குச்சி வருது. ஆமாம், இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல. செம்மையாக இருக்கு. வீடியோ எடுக்கிறதால தலைக்கீழே வச்சு எடுத்திங்கன்னா குவாலிட்டி டிஃபர் ஆகுமா? ஆமாம் ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரில, லென்ஸ் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஐஃபோனில். நீங்கள் தலைக்கீழே எடுத்திங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதனால் கரெக்டாக அந்த பொசிஷனில் எப்படின்னா ஃபோனுடைய லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் டவுன் பண்ணணும், ரைட் சைடுக்கு பண்ணக்கூடாது. இப்போ நான் ரைட் சைடுக்கு பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னா சார்ஜ் போட்டுட்ருக்கேன், இப்படிக்கா எடுக்க மாட்டோம் இல்லை. திருப்பி நான் சாலக்குடி போயிட்டு தாங்க கொச்சி போகணுமா. ஸோ டைரெக்ட் பஸ் இல்லை போல். நான் கொச்சிக்கு வந்து ஒரு 3 o'clock போயிட்டேன்னா அதுக்கு ரியலி ஹாப்பிங்க. ஏன்னா அங்கே சில விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாது, பிளான்ஸு. ஸோ ரொம்ப முக்கியம் டைமுக்கு போகிறது. மணி இப்போ 8 ஆகுது. இந்த புகை மாதிரி இருக்கிறது இது தானேங்க, பனி தானே. எப்படி வருது அது? மீன் பனி எப்படி வருது? ஒரு சில்னஸ் இருந்ததுன்னா வருமா? மலை மேலே மட்டும் நீங்கள் அதை பார்க்கலாங்க. முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்களேன். இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. ஏவோ, நம்ம பஸ் பெட்ரோல் போட போகுது. வியூ பாருங்க. நான் வந்து பஸ் டீசல் போட்டுதாங்க 95 rupees. இங்கே பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஊருக்கும் இங்கேயும் சேம் தான். பைசா வேணால் டிஃபர் ஆகுமே தவிர்த்து மோஸ்ட்லி ஒன்று தான். பட் நார்த்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மலையை ஜூம் பண்ணலாமா? இந்த இடம் பாருங்க, அப்பா செம்ம. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருங்க, ஃபால்ஸ் தெரிஞ்சுது, பார்த்துட்டேன், வீடியோவிலே வந்திருக்கோம்.
இது மாதிரி அழகான நேச்சரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். தேவையில்லாமல் போயிட்டு கேர்லெஸ்ஸாக பிளாஸ்டிக்கை போடுறது இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நம்ம எப்படி இதை என்ஜாய் பண்ணுறோமோ நம்மளுடைய அடுத்து பல ஜென்ரேஷன் கழிச்சும் வர நம்ம கிட்ஸ், கிரேட் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இது மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஸோ பார்த்துக்கோங்க. பாருங்க திருதா ஃபால்ஸு. வெல்கம் டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். வந்துடுவோம்னு நினைக்கிறேன். நிறைய ஹோட்டல். இன்றைக்கி ஒரு புடி அப்படி சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் நான் சொன்னல, நான் இதுக்கு போகணும். ஓகே வந்துடுவோம்னு நினைக்கிறேங்க. ஓகே வந்தாச்சு. சரி ரைட். தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூண்ணா.